ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லிக்கு நான் காலையில் வதக்கல் சட்னி தான் ஒன்று செஞ்சேன். அதுக்காக நான் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக ஒரு 3 தக்காளி நான் வச்சுக்கிட்டேன். இதை விட தக்காளி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், புளிப்பு சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க. பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடணுங்க. அரைச்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு சட்னியை வச்சு பரிமாற நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கூட 2 இட்லி கூட சாப்பிட்லாம். இதுக்கு எங்கள் வீட்டில் இந்த சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அதுக்காக நான் இதையும் ஆட் பண்ணியிருக்கேங்க.